ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னடா ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டு வச்சுருக்கியே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ எஸ்பிஐவில் அப்கமிங் நடக்கக்கூடிய டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். சொல்லப்போனால் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது, அவங்க தான் பண்ணணும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு நான் லைன் பை லைனாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ப்ரொஃபைல் அப்டேட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்மளோட சேனல்லே அப்டேட் பண்ணியிருக்கேன் எப்படி நம்ம ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில். ஸோ பேங்க் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். சிம்பிளாகவே நீங்களாகவே இது பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு கேட்கும். பேன் கார்டு கொடுத்துட்டு கீழே வந்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேமும் சேமான்னு கேட்கும். எஸ்ன்னு டிக் பண்ணிவிட்டு அந்த டிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு நேம் ஓகே அதுவும் ஃபெச் ஆகிடும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் எஸ்பி அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். எல்லாமே கேபிட்டலில் தான், ஸ்மால் எதுவுமே கிடையாது. நம்பர்ஸ் எது லெட்டர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக போடுங்க. நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுவே கீழே ஃபெச் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்டாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காரு. எவ்ரி ஒன் மஸ்ட் ஹேவ் எனி ஒன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்குன்னு தனியான ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ஷேர்ஷாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். ஸோ இது நாளத்தில் ஏதாச்சும் ஒரு உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் பேர்லனா எஸ்பிஐவில் நீங்கள் யார் பேரில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பேரில் இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். 4மே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக், ஷேர்ஷாட், இன்ஸ்டாகிராம். மேபி பெரும்பாலும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாருமே மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் அது கூட இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்குறதுனா ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணணும். அதுவும் எஸ்பிஐவில் அக்கௌண்ட்டு யார் நேமில் இருக்கோ ஸோ அந்த நேமில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கிரியேட் ஏ சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சென்ட் யுவர் நேம். உங்கள் நேம் எஸ்பிஐவில் எப்படி இருக்கோ சேம் நேம் அண்ட் தென் ஸ்டாஃப் ஐடி அண்ட் தென் சோஷியல் மீடியா யூசர் நேம். யூசர் நேம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஈஸி தான். நான் அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொரு சோஷியல் மீடியாவிலேருந்தும் எப்படி யூசர் நேம் எடுக்கணும், எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு நான் கிளியராக சொல்கிறேன். அண்ட் தென் சோஷியல் மீடியா நேம், அதாவது யூசர் நேம் வேறு, சோஷியல் மீடியா நேம் வேறு. சோஷியல் மீடியா யூசர் நேம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஐடிக்கும் யூனிக்கான ஒரு நேம் இருக்கும், அதுதான் யூசர் நேம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் யூஸ் பண்ணி அடுத்து உங்கள் நேம் அதாவது யூசர் நேம் இருக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் டைப் பண்ணால் கூட பெரும்பாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது நான் கிளியராக சொல்கிறேன். அடுத்தது சோஷியல் மீடியா நேம், அதாவது சோஷியல் மீடியா நேம்னா அந்த அக்கௌண்ட்டில் என்ன நேம் போட்டிருக்கீங்களோ, அதாவது சொன்ன மாதிரி எஸ்பிஐவில் யார் ஐடி பேர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதில் மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும். அதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் எந்த ஃபேஸ்புக் அதாவது எந்த சோஷியல் மீடியாவில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். SBOPVTLTT@gmail.com. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் இந்த மெயில் ஐடிக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த சார் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணணும். இதுக்கான டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 days தான் இருக்குது. 15th அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே க்ளோஸ் ஆகுது. யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்க ஐடி எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். சென்ட் பண்ணாதவங்க ஐடி எல்லாமே டெர்மினேட் ஆகும். அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கடைசியில் சொல்லியிருக்காரு. ஸோ சென்ட் பண்ணாதவங்க ஐடி வில் பி டெர்மினேட் அண்ட் கெட் யுவர் ரீஃபண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த 4 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். மற்ற யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது, டெர்மினேட் ஆகிடும். சரிங்களா? ஃபைனலாக செலக்ட் யுவர் டீம் லீடர் அண்ட் கமாண்டர். இது வந்து சார் அப்புறம் சொல்லுவார். எப்படி வந்து நம்ம டீம் லீடர் செலக்ட் பண்ணுறது, எப்படி கமாண்டர்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு பர்டிகுலர் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக் இவங்க இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு செலெக்ஷன் தெரியல, மேபி இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸு 5 ஸ்டெப்ஸு கம்பல்சரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும், பெரும்பாலும் சில பேருக்கு இருக்காது. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் இப்போது சோஷியல் மீடியா தான் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு இப்போது. சரியா? ஸோ காலையில் எழுந்தால் கூட சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பழைய ஆளுங்க தெரியாதவங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நீங்கள் புதுசாக கூட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் போடணும் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை ஆல்ரெடி வேறு ஒரு சேனலில் கூட இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் 5 ஸ்டெப்ஸையும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட்டு 4 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி தான் எனேபிள் பண்ணார். ஸோ ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதவங்க எப்படின்னு தெரியலன்னு நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனிலும் அந்த வீடியோ லிங்க் தர யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க.
இந்த 3 டீட்டெயில்ஸும் அதாவது இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்டேட் பண்ணிவிடுவீங்க இது ரெண்டும். கீழே வந்து 3ம் 4த்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளைனுக்கு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். இது ஓகேவான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான். இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். உங்கள் டீம் லீடர்ஸ் உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய் அண்ட் சி யூ ஆல்.